கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு, என் யோசனைகளுக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. என் யோசனைகளுக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏன் நம்முடைய யோசனைகளுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்களிலே தேசம் பொல்லாத யோசனைகளாலே, மாம்ச யோசனைகளாலே, அங்கே உள்ள சூழ்நிலைகள் நிமித்தமாக வருகிற யோசனைகளாலே ஒரு பெரிய அவதிப்படுகிறது. இப்படி இந்த உலக ரீதியான யோசனைகள் ஜனத்தை ஒருபோதும் சமாதானத்தின் பாதையிலே கொண்டு போய் நிறுத்துகிறது இல்லை, பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்துகிறது இல்லை. அது ஒரு வித்தியாசமான ஒரு பாதையிலே கொண்டு போய் சென்று அவர்களை தேவனை விட்டு வழிவிலகி போகும்படியாக செய்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட உலக யோசனைகளுக்கு நாம் தப்புவிக்கப்பட்டு தேவனுடைய ஆலோசனைகளால், தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய சத்தியத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் யோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய யோசனைகள். ஹல்லேலூயா. என் யோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள். என் யோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம். என் யோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை நடத்துவது. என் யோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையே என்று சொல்லி எல்லா நாட்களிலும் நம்முடைய சிந்தையை நாம் அதிலே நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய யோசனை உங்களை எப்படிலாம் நடத்துதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஐக்கியத்திலே அந்த யோசனை என்ன செய்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நம்முடைய யோசனைகள், அதனுடைய முடிவு எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நாட்களில், உலக யோசனைகளும் வார்த்தைகளும் எழும்பி இருக்கிற இந்த நாட்களில் நாம் தேவனுடைய நல்ல ஆலோசனைகளுக்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை குறித்து நாம் இந்த நாளில் பார்த்து அந்த ஆண்டவர் நிமித்தமாக ஜனம் எப்படியெல்லாம் மீட்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் தியானிக்கணுங்க. சங்கீதம் 73 சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 73 முதல் வார்த்தை, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை சுத்த இருதயமாக வைக்கக்கூடியது எதுதான்? தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வசனங்கள் தான், தேவனுடைய வழிநடத்துதல் தான். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய வழிநடத்துதலையும், தேவனுடைய வார்த்தைகளையும், தேவனுடைய ஆலோசனைகளையும் நாம யோசித்து, நாம பற்றி கொண்டு, நாம அதிலே தரித்திருக்க நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய யோசனைகளுக்கு எல்லாம் நாம் தப்புவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு நல்லா தெரியும், நான் கொஞ்சம் முட்டாள்தனமாக யோசிச்சிட்டேன், ஐயோ கொஞ்சம் நான் அதில் மாற்றி செஞ்சுருந்துருக்கலாம் அப்படிலாம் நாம் எத்தனையோ நேரங்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா, சொல்கிறோமா இல்லையா? அப்போது நாம் அந்த சில செய்த அந்த தவறான யோசனைகளால், தவறான செயல்களால் நாம் என்ன ஆக்கப்படுவோம்? சுத்த இருதயம் சுத்தம் இல்லாமல் போயிடும். அப்போது சுத்த இருதயம் இல்லாமல் போச்சுன்னா ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராக அவர்கள் வைத்து கொள்ள முடியாது. ஆமென், ஆமென், ஆமாவா இல்லைங்களா? அதனால தான் என் யோசனைகள் எனக்கு வேண்டாம், அதற்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும். என் தேவனே, உம்முடைய நல் யோசனைகளால் என்னுடைய இருதயம் சுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பக்தன் ஆசாப் சொல்லுகிறார்,
தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்ன? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமாய் இருக்கிறவனுக்கு தான் அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை உணரவும் அதில் வாழவும் அதனால நன்மையை பெறவும் முடியும். சுத்தம் இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், என் கால்கள் என் அடிகள் சொல்லி 2 காரியத்தை இந்த பக்தன் ஆசாப் சொல்லுவார். இவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உழைப்பு, பிரயாசங்கள் இவைகள் நடுவிலே நான் என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்குள்ளாக சுத்தமாக வைத்து கொண்டேன் என்று சொன்னால், இந்த என் வாழ்க்கையிலே, என் உழைப்பிலே, என் பிரயாசங்களிலே, என்னுடைய யோசனைகளை நான் செயல்படுத்தாமல் இருந்தால் நான் என் தேவன் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும், என்னுடைய உழைப்பில் பார்க்க முடியும், என்னுடைய பிரயாசங்களிலே பார்க்க முடியும் என்று சொல்லி ஒரு முடிவை இந்த 73ஆம் சங்கீதத்தின் முடிவிலே அவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நல்லவராகிய தேவனை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆகையால் தான் என் யோசனைகளுக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய நல்ல வார்த்தை நம் நடுவிலே தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் இந்த யோசனைகள் அப்படின்றப்போ சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி நமக்கெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் யோசனை வருதுன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மோசேக்கு எப்படிப்பட்ட யோசனை வந்துச்சு தெரியுமா? என்னாகமம் 11:15 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும். யார் சொல்கிறா? மோசே சொல்கிறாரு, என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று மோசே சொல்கிறார். எரேமியா என்ன தெரியுமா சொல்கிறாரு? 20ஆம் அதிகாரம் எரேமியா 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாது இருப்பதாக. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவங்களுக்கு யோசனைகள் வந்திருக்குன்னு பாருங்கள். எலியா சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி எலியா ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுகிறார். எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் என்ன மன்றாடுகிறார் பாருங்க. இப்படி அவர்கள் மன்றாடுகிறார்கள். இந்த மாதிரி அவர்களுடைய யோசனைகள் அவர்களை நடத்துகிறது. யோபுவின் யோசனையை பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்தார் என்று சொல்லி சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய ஒரு நீதிமான், எத்தனை பெரிய தீர்க்கதரிசிகள், எத்தனை பெரிய ஊழியக்காரர் மோசே. இவ்வளவு பெரியவர்கள், தேவனிடத்தில் நேரடியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள். தேவனுடைய அழைப்பு இவர்கள் வாழ்க்கையிலே பெரிதாக இருந்தது. மகத்துவமான காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்தார்கள். ஆண்டவருக்கு மன உண்மையாக நடந்து கொண்டார்கள். இப்படி அவ்வளவு விசேஷமான தேவ மனுஷர்கள் இவர்கள். இவர்களுடைய யோசனைகள் எப்படி இருந்துச்சு பாருங்க. இவர்களுக்கு வந்த யோசனைகள் எப்படி இருந்துச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் மோசே, எத்தனை பெரிய தீர்க்கதரிசி எரேமியா, எலியா, எத்தனை பெரிய உத்தம வாழ்க்கையை வாழ்ந்தவர் யோபு. இவர்களுக்கு வந்த யோசனைகள்லாம் பாருங்க. நான் பிறந்த நாளை சபிக்கிறாங்க, பிறந்திருக்க கூடாதுன்றாங்க, நான் எப்படியாவது கொலை செய்யப்படணுன்றாங்க. மன்றாடுறதே நான் எப்படியாவது என்ன பண்ணப்படணும், மடிந்து போகணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வருகிற யோசனைகள்லாம் எப்படி இருக்குங்க? ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறேன். நமக்கு வருகிற யோசனைகளின்படி அல்ல. இஸ்ரவேலுக்கு நல்லவராகிய நம் தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறவர். அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே சுமந்து
மரித்து 3ஆம் நாளிலே அவர் எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய திருவார்த்தைகள் மேலும் அவருடைய அந்த தேற்றளவாள் மேலும் நம்முடைய சிந்தை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களுக்கு வருகிற யோசனைகளை பாருங்கள், சாதாரணமாக வரல. இந்த யோசனைகள் எல்லாம் இந்த மோசேக்கு, எரேமியாவுக்கு, எலியாவுக்கு, யோபுக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இவங்க நிமித்தமாக ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய காரியம் தேவனுக்கு மகிமை உண்டாக கூடாது என்பதற்காக தான் இந்த யோசனைகள் எல்லாம் வந்தது. இந்த யோசனைகளை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டு அதற்கு அவர்கள் தப்புவிக்கப்பட்டபடியினாலே தான் ஒரு பெரிய மகிமையை அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டார்கள். அவர்கள் நிமித்தமாக தேவன் அநேக ஜனங்களை ஆசீர்வதித்தார். மோசே நிமித்தமாக இஸ்ரவேல் தேசம், எரேமியா எலியாவின் மூலமாக அந்த நாட்களில் உள்ள ஜனங்கள், யோபுவின் நிமித்தமாக இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிற உத்தம மனதுள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்காக என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சொல்கிறோங்க. இதன் நடுவில் உங்கள் யோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நிதானித்து கொண்டு நீங்கள் உங்கள் அடிகளை எடுத்து வைக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் கேட்கிறார். ஆமென். நமக்கு நியாயமாய் தோன்றுகிற எத்தனையோ காரியங்கள் தேவனுடைய பார்வையிலே அது நியாயமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு சரி என்று சொல்லப்படுகிறவைகள் தேவனுடைய பார்வையிலே அது சரியாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்து அதை நாம் நிதானித்து அதை நாம் செயல்படுத்தினால் மாத்திரமே நம்மளுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த 73ஆம் சங்கீதத்திலே அருமையான தேவ மனிதரை குறித்து நாம் இங்கே சில காரியங்களை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஆசாப் தாவீதின் நிமித்தமாக இந்த மகத்தான கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவர் நியமிக்கப்பட்டார். இவர் ஒரு லேவி கோத்திரத்தார், இசை கலைஞர், ஆராதனை தலைவர், தீர்க்க தரிசனமாக இசை ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்தார். இப்படி ஆசாப் ஒரு பெரிய ஊழியத்தை தேவனுக்காக உற்சாகமாக செய்த மனிதர். ஆனால் இந்த மனிதரோ இப்படி உற்சாகமாக ஆண்டவருக்கு பணி செய்கிற அந்த அருமையான நாட்களில் துன்மார்க்கமாக வாழ்ந்த ஜனங்களை பார்த்து அவருடைய இருதயம் தள்ளாடி போனது, அவருடைய இருதயம் சோர்ந்து போனது, அவருடைய இருதயம் கசந்து போனது. அவர் சொல்கிறாரு, நான் பொறாமை கொண்டேன். உங்களாம் எப்படி வாழ்கிறாங்க பாரு. இன்றைக்கும் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து 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 தான் அதிக பிரச்சனைகளை நமக்கு நாம் வர வைத்து கொள்கிறோம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவன் எப்படி படிக்கிறான்றதை பார்க்கக்கூடாது, நான் எப்படி படிக்கணுன்றதை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி வேலை செய்கிறான்றதை பார்க்கக்கூடாது, நான் எப்படி வேலை செய்கிறேன்றதை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவனுடைய வசதிகளை பார்க்கக்கூடாது, நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி வசதியாக்கி கொள்ளணுன்றதை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவனுடைய எண்ணங்கத்தில், பக்கத்தில் இருக்கிறவனுடைய காரியங்களை, பக்கத்தில் இருக்கிறவனுடைய விஷயங்களே அல்ல, எனக்கு தேவன் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறது அவசியமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உத்தம இருதயம் உள்ள ஜனங்கள் படுகிற பாடு, படுகிற வேதனை, படுகிற கண்ணீர் அளவே இல்லாமல் இருக்குதுங்க. அவர்களுக்கு வருகிற அந்த யோசனைகள் எவ்வளவு வேதனைக்குள்ளாக, எவ்வளவு தத்தளிப்புக்குள்ளாக, எவ்வளவு கண்ணீருக்குள்ளாக அவர்களை நடத்துகிறது தெரியுமா? இந்த நாட்களில் உத்தம இருதயம் உள்ளவங்க, மன உண்மை உள்ளவங்க எல்லாம் மீட்படைய வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆசாப்பினுடைய பெயரின் அர்த்தம் சேகரித்தல், திரட்டுதல், ஒன்றாக கொண்டு வருதல், சேர்த்து கொள்ளுதல் அப்படின்பது அவருடைய பெயரின் அர்த்தங்க. அதே மாதிரி
ஒன்று நாளாகமத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அருமையான தேவ மனுஷன் ஆசாப் தீர்க்க தரிசனமாக ஆண்டுடைய காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார், மகத்தான ஊழியத்தை செய்கிறார், ஜனங்களை தேவனோட கூட அவர் சேர்க்கிறார், ஜனங்களை ஒருமனப்படுத்துகிறார், ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேராக அந்த இசைகளை அவர் வாசித்து அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். இப்படி எல்லா ஜனங்களையும் தேவன் பக்கமாக சேர்க்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வந்தது. அந்த நெருக்கடி தான் இப்படி உலகத்தார், பொல்லாத மனுஷர், துன்மார்க்கர் அவர்களுடைய வாழ்வின் செழிப்பை பார்த்து இவருடைய உள்ளம் சோர்ந்து போனது. நல்லா கவனிங்க, இந்த நாட்களில் சுத்த இருதயமாய் இருக்கிறது தான் அவசியமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். சுத்த இருதயமாய் இருப்பது தான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆமேன். முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்கள் சந்திக்கும் போராட்டங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் சந்திக்கும் போராட்டங்கள். வாருங்க வசனத்தை வாசிக்கலாம். 73ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அதாவது இந்த இடத்துல ஆசாப் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா நான் அழிந்து போயிருப்பேன், நான் இல்லாமல் போயிருப்பேன், என் வாழ்க்கை எனக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும், என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாய் போயிருந்திருக்கும், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் பலனில்லாமல் போயிருந்திருக்கும் என்று சொல்லி நான் தப்பித்தேன் என்கிறார். ஒரே காரணம், என் யோசனைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக என்னை திருப்புகிறேன் என்று சொல்லி திருப்பிக் கொண்டபடியால் அவர் தப்பித்து கொண்டார். பாருங்க, இப்படி அவர் தப்பித்தார். இன்றைக்கு நாம தப்புவிக்கப்பட வேண்டும். ஆமேன். நாம தப்புவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தப்புவிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய யோசனைகளுக்கு, நாம் நினைக்கிற நினைவுகளுக்கு, நமக்கு வருகிற யோசனைகளுக்கு நாம் தப்புவிக்கப்படணும். மோசேக்கு அன்னைக்கு வந்த மாதிரி, எரேமியாவுக்கு வந்த மாதிரி, இந்த எலிசாவுக்கு, இந்த யோபுவுக்கு வந்த மாதிரி, ஆசாப்புக்கு வந்த மாதிரி யோசனை அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? இவங்க பேர்லாம் இன்றைக்கி நம்ம என்ன வாசிச்சிருப்போம்னா, இந்த மாதிரி துன்மார்க்கர்களை போல நம்ம வாழக்கூடாதுன்னு வாசிச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் அவர்கள் ஜெயித்தபடியினாலே இவர்கள் ஜெயித்ததை போல நாமும் இந்த நாட்களிலே நம்மை வேதனைப்படுத்தும்படியாக வருகிற யோசனைகளை நாம் ஜெயிக்கணும் என்று சொல்லி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி கொஞ்சம் நெஞ்ச யோசனைகள் கிடையாதுங்க, பல யோசனைகள், பல விதங்களிலே யோசனைகள், பல விதமான காரியங்கள். ஜனங்களுடைய அவதி ரொம்ப பெருசாக இருக்குது. போகிற போக்கில் எவனோ ஒருத்தன் சும்மா ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிடுறான். ஆனால் மனுஷனோ படாத பாடுபடுறாங்க, படாத பாடுபடுறான். அவன் என்னத்தை நினச்சி சொன்னான்னு தெரியாது, அவன் எதுக்கு சொன்னான்னு தெரியாது, அவன் நம்மளை பார்த்து சொன்னானான்னு கூட தெரியாது. ஆனால் அதை இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த உத்தமமான மனுஷன், இந்த நீதி உள்ள மனுஷன், கர்த்தருக்காக பயபக்தியோடு வாழ்கிற மனுஷன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவனுடைய உள்ளத்தை அவன் எவ்வளவு அதிகமாய் அவன் பாதித்து கொள்கிறான் தெரியுமா? தயவு செய்து இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளுகிற ஜனங்கள் அந்த சுத்த இருதயத்துக்கு வருகிற போராட்டங்களுக்கு தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம் என்ன போராட்டம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சுத்த இருதயம் இருந்தாலும் இந்த ஆசாப்புக்கு மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்குற ஒரு காரியம் பெரிய ஒரு போராட்டமாக வந்தது. 3ஆம் வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். பாருங்க, இந்த மனுஷன் ஆண்டவருக்காக உத்தமமாக ஊழியம் செய்கிறவர். தீர்க்க தரிசனம் இந்த மனுஷனுடைய இருதயத்திலே கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால்
அவன் எவ்வளவு நெருக்கமாக தேவனோடு இருக்கிறான் என்பதை அது வெளிப்படுத்தும். தேவனோடு நெருக்கமாக இருந்தால் மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம் வரும். அதாவது உறவுன்றது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்துச்சு நம்ம இந்த நாட்களில் தியானிச்சோம். அப்படிப்பட்ட உறவு இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அப்போ இந்த ஆசாப்பும் அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவை தேவனோடு கூட அவர் கொண்டிருந்தாலும், இவர் சுத்த இருதயத்தோடு இருந்திருந்தாலும், இவர் மற்றவர்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய போராட்டத்திற்குள்ளாக அவருடைய நினைவுகள் அவதிப்பட்டது. அவருக்கு யோசனைகள், பெரிய பொல்லாத யோசனைகளால் அவர் அவதிப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு நாம் யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்காக சிலுவையில் மரித்தவர், நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர், நமக்காக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அருமை இரட்சகர் மேலே நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் அதுதான் நமக்கு நலம். அந்த அருமை இரட்சகரோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால் இடறி போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், வெட்கம் அடைய மாட்டோம், பொறாமை வராது, வேதனை வராது, கண்ணீர் வராது, அலைச்சல் வராது, ஓட மாட்டோம், அவசரப்பட மாட்டோம். எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால் பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். யாராவது ஏதாவது காரியத்தை உங்களுக்கு முன்பதாக அவங்க கொண்டு வராங்க, உங்கள் கண்கள் அவைகளை தவிர்க்க முடியல, உங்கள் காதுகள் அதை தவிர்க்க முடியல, உங்களுடைய காரியங்கள் அது பெரிய போராட்டமாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை உங்கள் முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. ஆமென். விசேஷமாக அம்மாமார்களுக்கு 1997ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நீ என்னை பார்த்து என்ன சொன்னாய் தெரியுமான்னு சொல்லி புருஷனை கேட்பீங்க. புருஷனுக்கு காலையில் என்ன சாப்பிட்டேனே தெரியாது. என்னது காலையில் அவர் என்ன சாப்பிட்டாருன்னே தெரியாது. 2026 இருந்துட்டு நம்ம அம்மாமார்கள் சொல்லுவாங்க 1997 மே மாதம் 3ஆம் தேதி. சும்மா ஃப்ளூவில் வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். போய் உங்களுக்கு வேறு ஏதாவது ஞாபகம் வந்து உங்கள் வீட்டு புருஷமார்களை போட்டு தொல்லை பண்ணிடாதீங்க, சரியா? என்ன பண்ணுறீங்க? 2026 எங்கே இருக்குது? 997 எங்கே இருக்குது? தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் அந்த பிரச்சனையை சரி பண்ணுகிறதற்கு பேசுங்க. குடும்பத்தில் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, கண்ணீர் வருது, போராட்டம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்கலாம், இது எனக்கு ஒத்து போகலை, இதை எப்படி ஒத்து போகிற மாதிரி மாற்றலான்னு சொல்லி நீங்கள் பேசிக்கோங்க. இதுதான் சரி, இதுதான் முறை, இதுதான் நல்லது. குடும்பத்தில் தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு புரிதல் எப்போ வரும்னு சொன்னால் இயேசுவை முன்னாடி நிறுத்தும்போது தான். இயேசுவை முன்னாடி நிறுத்தும்போது, விக்கிரகமாக எதையும் வைத்து கொள்ளாத போது மாத்திரமே குடும்பம் சீர்படும், குடும்பம் சமாதானம் வரும். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆசாப் அந்த துன்மார்க்கனோடு ஒப்பிடுகிறார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? அம்மாவோட மனைவியை ஒப்பிட்டு பார்க்குறோம், அப்பாவோட புருஷனை ஒப்பிட்டு பார்க்குறோம், நம்ம சகோதரர்களோட புருஷனை ஒப்பிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் கூடாது. நீங்கள் யாரையும் ஒப்பிட்டு பேசுகிற பழக்கம் இருக்கக்கூடாது. சண்டை வராமல் ஒரு காரியம் நடக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவோடு ஒப்பிட்டு பேசுங்களேன். நீதிமான்கள், நீதிமான்கள், வேதத்தை சுமக்கிற இருதயம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், பந்தியில் உட்கார்றவர்கள், யாரோட ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம்? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய நாம் உலகத்தாரோட கூட ஒப்பிட்டு பேசிக்கொண்டிராதபடிக்கு தேவனோடு கூட ஒப்பிட்டு பேசி பாருங்கள், எல்லாவற்றிலும் சமாதானத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு வர இன்னொரு போராட்டம் என்னன்னு சொன்னால், என் அர்ப்பணிப்பெல்லாம் வீணா. வாசிங்க 13வது வசனத்தை, சங்கீதம் 73:13வது வசனம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். சும்மாவா என் அர்ப்பணிப்பு? சும்மாவா? நான் இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்ததெல்லாம் வீணா?
இன்னைக்கு இது இந்த மாதிரி யோசனைகள் என்ன பண்ணப்படுது? என்ன பண்ணப்படுகிறது? உள்ள சூழ்நிலைகள் நிமித்தமாக, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கறது நிமித்தமாக என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னால், இவ்வளோ தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், இவ்வளோ தூரம் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், இவ்வளோ தூரம் ஆண்டவரை நான் என் சொந்த இரட்சகராகவே வச்சு கொண்டுறேன், இவ்வளோ தூரம் நான் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாக இருந்து அர்ப்பணிப்புள்ளவனாக இருந்து, ஆனால் மற்றவன் எப்படியோ இருக்கிறானே, பொய்யா வாழ்கிற மனுஷனை, என்னையை விட அர்ப்பணிப்புள்ள என்னையை விட அவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான், என்னையை விட அவன் எவ்வளோ நல்லா இருக்கிறான், அவன் ஃப்ராடுதனம் பண்ணுறான், நான் எந்த ஒரு ஃப்ராடுதனமும் பண்ணுறதில்லை, ஆனால் அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு விரோதமாக ஒரு கேள்வி எழும்பும் என்று சொன்னால், உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு என்ன பலன் என்று ஒரு பொல்லாத பிசாசானவன் கேள்வி எழுப்பினான் என்று சொன்னால், நீங்கள் தேவனாலே அந்த பரிசுத்தத்துக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவன் விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஆகையால் தொடர்ந்து அந்த பரிசுத்தத்திலே நில்லுங்கள். உங்கள் அர்ப்பணிப்புக்கு விரோதமாக, உங்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமாக கேள்வி எழும்பி இது வீண், இதிலே பலனில்லை என்று ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லும் என்று சொன்னால், நீங்கள் அங்கேயே புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்தத்தின் அடிப்படையிலே, உங்கள் அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே கர்த்தர் உங்கள் சுதந்திர பாகமானதை உங்கள் கரத்திலே கொண்டு வர சேர்க்கவிருக்கிறார். அது உங்களுக்கு நிறைவேற இருக்கிறது. அது உங்கள் கிட்டி வரப்போகிறது. அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அந்த தீமை நன்மையாய் மாறப்போகிறது. இது நிறைவேறக்கூடாது என்று சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகளை பொல்லாத பிசாசானவன் எழுப்பி அர்ப்பணிப்பை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு அவன் நம்மை விளக்க பார்க்கிறான். தயவு செய்து இந்த கேள்வியை பொல்லாத பிசாசானவன் உங்களுக்குள்ளாக எழுப்புவான் என்று சொன்னால், நீ அர்ப்பணித்திருக்கிறது வீண் என்று சொல்லுவான் என்று சொன்னால், உன் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பலன் இல்லை என்று சொல்லுவானால், அதை நம்பாதிருங்கள். அதை நம்பாதிருங்கள். அதி சீக்கிரத்திலே உங்கள் பாடு நீங்க போகிறபடியினாலே, அதி சீக்கிரத்திலே இந்த வேதனை நீங்க போகிறபடியினாலே, சத்துரு விழுந்து போகிறபடியினாலே அவன் அந்த அர்ப்பணிப்பை குலைக்க பார்க்கிறான், பரிசுத்தத்தை குலைக்க பார்க்கிறான். தயவு செய்து அதிலே நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். ஆமென். கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகணும்னு சொல்லி, நாம் சோர்ந்து போகணும்னு சொல்லி, நம்முடைய நன்மைக்கு விரோதமாக, நம்முடைய நன்மையான கிரியைகளுக்கு விரோதமாக, பரிசுத்தத்துக்கான காரியங்களுக்கு விரோதமாக சத்துரு சோர்வை, தளர்வை கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏற்ற காலம் எனக்கு அருகிலே இருக்கிறபடியினால், நான் சீக்கிரத்திலே அறுவடை செய்ய போகிறபடியினால் இந்த சோர்வை, தளர்வை அவன் கொண்டு வருகிறான். ஆகையால் இன்னமும் என் பரிசுத்தத்தை காக்கிறதற்கு, அர்ப்பணிப்பை காக்கிறதற்கு நான் நிற்பேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய காரியத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத ஒரு போராட்டம். என்னது? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தங்களுடைய வேதனையை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு போராட்டம். பாருங்க, சங்கீதம் 73:15 நீங்க பாருங்களேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ள பலவிதமான போராட்டங்களும் வேதனைகளும் இப்படி எனக்கு காணப்படுகிறது. இந்த துன்மார்களுடைய ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் இவ்வளவு பெரிதா இருக்கிறது, இவ்வளவு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கிறார்கள். அநியாயம் செய்தும் அவர்கள் நன்மையான காரியங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் செழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நான் போய், எனக்கு மனதிலே உண்டாகிற வேதனையை போய், நான் ஒழுங்காக இருக்கிற, பரிசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உத்தமமாய் இருக்கிற, தேவனை விசுவாசிக்கிற ஜனத்தினிடத்தில் போய் சொன்னேன்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தையும் நான் பாழாக்கி விடுவேனே. ஒரு காரியத்தை இந்த நாளில் புரிஞ்சுக்கணும்.
ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, உங்களுக்கு கற்றுக்கொண்ட அந்த உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினையையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவைகளை விட்டு நாம் பிரிந்திருக்க வேண்டுமே ஒழிய, இடரல் உண்டாக்கப்பட்டதை கொண்டு போய் மற்றவர்களிடத்திலே சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு சோர்வை பார்க்கிற மனிதன் தன்னுடைய சோர்வை தேவனிடத்திலே சொல்லாமல் அந்த சோர்வை மற்றவனிடத்திலே சொல்லும்போது அந்த சோர்வு அவனையும் தொடும், அவனையும் அது ஆட்கொள்ள பார்க்கும். நீங்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவரிடத்தில் சொல்லும்போது ரட்சிப்பு உண்டாகுது அப்படின்னு சொன்னால், அதே நேரத்தில் பொல்லாத சத்துருவினால் வருகிற போராட்டத்தை மற்றவர்களிடம் போய் பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால், அதில் பலன் இல்லாதபடியினால், அதில் சத்துருவின் கிரியைகள் இருக்கிறபடியினால் அந்த விளைவு அங்கே அவிசுவாசத்துக்கு நேராக இன்னமும் அந்த 2 பேரையும் மோசமாக தள்ளி போடும். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு சோர்வு உண்டாகுதுன்னா அதை வெளிப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய சமூகம். உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாங்க, உங்களுக்குள்ள கண்ணீர் இருக்கலாம், புரியாத அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட போராட்டத்தை மற்றவர்களின் விசுவாசத்திற்கு விஷமாக அது மாறிடக்கூடாது. என்ன ஆகிடக்கூடாது? மாறிடக்கூடாது. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இதை நான் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். சபைக்குள்ளாகலாம் இதில் நிறையா நடக்குது. அநேக சபைகள் அது நடக்குதுங்க. அதாவது தன்னுடைய வீட்டில் ஒரு நஷ்டம், தன்னுடைய வீட்டில் ஒரு செழிப்பில்லை, தன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்கில்லை அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல இந்த இருதயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதற்கு மாறாக யாருடைய வீட்டிலெல்லாம் ஒரு செழிப்பு, ஒரு சமாதானம், அவர்களுடைய பிள்ளைகள் சுகவாழ்வு இதெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல அந்த பொல்லாத சத்துரு என்ன பண்ணுறான்னா கிரியை செய்ய பார்க்குறாங்க. என்ன பண்ண பார்க்குறான்? கிரியை செய்ய பார்க்குறான். கடந்த நாட்களில் ஒரு சகோதரரை சந்தித்து நான் பேசினேன் நேற்று. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என் குடும்பத்தை பார்த்து இப்படி ஒரு பையன் ஒருத்தவங்க சொன்னாங்க பாஸ்டர், மொத்த பேரையும் இப்படி சொன்னாங்க. எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக, எனக்கே அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க 4 பேரை பார்த்து அவன் அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். பாருங்கள், இதை நான் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இவனுக்குள்ள உண்டாக்கப்பட்ட குறைவு, இவனுக்குள்ள உண்டாக்கப்பட்ட வேதனை, இவனுக்குள்ளே உண்டாக்கப்பட்ட அந்த பொல்லாப்பு, இவனுக்குள்ளே உண்டாக்கப்பட்ட அந்த பொல்லாத சத்துருவின் எல்லா மோசங்களும் இவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு விரோதமாக அந்த குலைச்சலை கொண்டு வர அவனுடைய வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்தெந்த வார்த்தைகள் வரணும், எந்தெந்த வார்த்தைகள் வரக்கூடாது என்பதை நீங்கள் உங்கள் வாசலில் நிறுத்த பார்க்க வேண்டும். ஆமென். பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், காலேஜ் போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், ஏதாவது சில விஷயங்களை உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சுருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் என்ன காரியம் வச்சுருக்கிறார், அதை தான் பார்க்கணும். இன்றைக்கி வர்ற இந்த போராட்டங்கள் மற்றவர்களுடைய அவிசுவாசமான வாழ்க்கை, மற்றவர்களுடைய பாவ வாழ்க்கையை சுத்த இருதயம் உள்ளவர்களுக்குள்ளே அதை திணிக்க பார்ப்பான். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்குள்ளே அது திணிக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னால், அந்த சுத்த இருதயம் உள்ளவன் நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். பெரியவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, அவங்க காதுகளில், அவங்க சிந்தையில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா வேறு எந்த ஒரு காரியத்தையும்
அவங்க காது கேட்டுட்டு அதை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது, அதை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம், உங்களுக்கு கண்ணீர் இருக்கலாம், உங்களுக்கு புரியாத அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கண்ணீர், கேள்வி, புரியாத அனுபவங்கள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு போக வேணாம். முதலாவதாக தேவனிடத்தில் கொண்டு போக பழகுங்கள். ஆமென், ஆமென். பாருங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் இது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருங்க. ஏன் ஏன் வருதா வரலையா? வந்துச்சு. மோசேக்கு வந்துச்சு, எரேமியாவுக்கு வந்துச்சு, எலியாவுக்கு வந்துச்சு, யோபுக்கு வந்துச்சு. ஆனால் ஏன்ட்டு அவங்க யோசிக்கிறத அவங்க நினச்சிக்காம, ஆசாப்பு அவங்க யோசிக்கிறத அவங்க நினச்சிக்காம ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். 2வது பகுதி சங்கீதம் 73ஆம் சங்கீதத்திலே 16வது வசனத்தை வாசிக்கணும். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ கேள்விகள் உங்களுக்கு எழும்பி இருக்கலாம். இது எனக்கு ஏன்னு சொல்லி எழும்பி இருக்கலாம். இது எனக்கு ஏன்னு சொல்லி எழும்பி இருந்த இந்த ஆசாப்புக்கு ஒரு பதில் வேண்டியது அவசியமா இருந்தது, ஒரு தெளிவு வர வேண்டியது அவசியமா இருந்தது. அந்த தெளிவை நான் யோசித்து பார்த்தா அது முடியாது. எனக்கு வர யோசனைகளை எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா என்ன ஆண்டவர்கிட்ட மொத்தமா விலகி போக செய்து, அதனால அவருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி பக்தன் ஆசாப் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இருதயமாகி எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லுகிற இருதயமே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இதோ அதை நீ அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நீ நில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது ஏன் என்று சொல்லி உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் அந்த கேள்விகளை எழுப்பினதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அந்த கேள்விகளை எழுப்பினதோ, எழுப்பி உங்கள் இருதயத்தை உடைத்து கசைத்து எத்தனையோ காரியத்திலே கண்ணீரை மாத்திரமே பலனாக வைத்துக் கொண்டிருந்ததோ, அந்த காரியத்துக்கெல்லாம் தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அந்த பதில் தான் என் பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று, என் பரிசுத்த ஸ்தலத்திலே நீ நிற்கும் போது அந்த காரியத்தின் முடிவை நீ காண்பாய். உன்னுடைய ஆரம்பத்தை நான் உனக்கு ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொல்லாப்புகளுக்கு முடிவு கொண்டு வரப்படும். உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை நான் வைக்கிறேன் என்று கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் ஒரு புதிய துவக்கத்தை இந்த நாளிலே நமக்கு துவக்குகிறார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யோசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைங்க. அந்த துன்மார்க்க நிமித்தமாக வருகிற யோசனைகளின் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்திலே நான் நிற்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கும்படியாக அழைப்பை பெற்ற நான் என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தேன். ஹல்லேலூயா, நான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தேன். இதுதான் எனக்கு தீர்வு. உங்களுடைய தீர்வு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிறது. என்ன வேணாலும் கேள்வி இருக்கட்டும், எப்பேற்பட்ட கண்ணீர் இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு வேதனை இருக்கட்டும், ஆனால் தீர்வு உங்கள் தேவனுடைய ஆவியானவர்
உங்களுக்கு இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாப் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்றபோது ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார் தெரியுமா? நான் என் ஆண்டவருடைய கையை பிடித்தில்ல, என் ஆண்டவர் என் வலது கையை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பொறாமை வந்தது உண்மைதான், என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டது உண்மைதான், எனக்கு போராட்டம் வந்தது உண்மைதான். ஆனால் என் அப்பனின் சந்நிதியிலே நான் போய் நிற்கும் போது அந்த பொல்லாத கூட்டத்தாருக்கு முடிவை கர்த்தர் காண்பித்தார். எனக்கு அவர் என்ன தெரியுமா காண்பித்தார்? என் வலது கையை அவர் கரம் பிடித்திருக்கிறதை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன் தீர்க்க தரிசன ஊழியத்தை தனக்கு ஆண்டவர் கொடுத்து அதை அவர் விசேஷமாக செய்து வந்த தேவ மனுஷனுக்கு உள்ளத்திலே போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தின் நடுவிலே பல விதங்களிலே அவர் அவதிப்பட்டார், உண்மைதான். ஆனால் அவதிப்பட்ட மனுஷனோ பரிசுத்த தேவ சன்னிதானத்துக்கு வந்து நின்றபோது அந்த மனித சிந்தனையினால் புரியாததை தேவனுடைய சந்ததி அது தெளிவாக்கினது. அந்த சூழல் மாறுவதற்கு முன்பதாக அவனுடைய பார்வையை தேவன் முற்றிலுமாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இருதயங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்பனின் சந்நிதியிலே வந்து நின்றோம் என்று சொன்னால் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய உங்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். காண்பதோடு கூட உங்கள் வலது கையை அவருடைய கரம் பிடித்திருக்கிறதையும் நீங்கள் காண்பீர்கள். அவருடைய வல்ல கரம் நம்மை பிடித்திருக்கும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாயிருக்கும். மோசேயின் முடிவை பாருங்கள், எரேமியாவின் முடிவை பாருங்கள், எலியாவின் முடிவை பாருங்கள், யோபின் முடிவை பாருங்கள், ஆசாப்பின் முடிவை பாருங்கள். இப்படி பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வலது கரம் எல்லாம் தேவனால் பிடிக்கப்பட்டிருந்த போது அவர்கள் மிக வல்லமையாய், மிக மகிமையாய், மிக மேன்மையாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தையும் அவர் அற்புதமாக நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக வருகிற எந்த காரியத்தையும் மனதில் வைக்காமல் அதிலே நீங்கள் விலகி தேவனிலே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.